3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலை ஜனநாயக பூர்வமாகவும் நேர்மையாகவும் சந்திப்பதற்கு எந்த அளவிற்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் மோடியும் பயந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கடந்த 11 வருடங்களாக நாம் பார்த்து வருகிறோம். அதற்கு மேலும் ஒரு செய்தி, அது வலு சேர்க்கக்கூடிய மேலும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பீகார் மாநிலத்தில் 5 மாதத்தில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. இப்போது ராகுல் காந்தி பீகாரில் இருக்கக்கூடிய தர்பங்கா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் கல்லூரியில் படிக்கக்கூடிய தலித் மாணவர்களோடு ஒரு கலந்துரையாடல் நிகழ்வில் பங்கேற்பதாக ஒரு செய்தி வருகிறது. உடனடியாக அங்கே ஆட்சி செய்யக்கூடிய பாஜக என்ன செய்திருக்கிறது தெரியுமா? ராகுல் காந்தி அந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஏன் ராகுலுக்கு தடை விதித்திருக்கிறார்கள்? இப்போ ராகுல் காந்தி அங்கே சென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுவார். சாதிவாரி கணக்கெடுப்பில் இந்தியா கூட்டணி என்ன செய்தது என்று பேசுவார். ராகுல் காந்தியும் இந்தியா கூட்டணியும் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ரிசர்வேஷனை, இடஒதுக்கீட்டை இன்று வரையிலும் எதிர்த்து வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வேறு வழியில்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று இந்தியா கூட்டணியின் முன்னால் மண்டியிட்ட செய்தியை அவர் மக்களுக்கு விளக்குவார். இதெல்லாம் சிக்கல். அடுத்தது என்ன? பெஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடந்திருக்கிறது. நடந்த பிறகு இன்றைக்கு அமெரிக்கா மத்தியஸ்தம் வகித்த, நான் சொல்லி தான் போர் நிறுந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது குறித்து மோடி இன்று வரையிலும் எந்த பதிலும் சொல்லலை. பயங்கரவாதிகள் எங்கே? பெஹல்காமில் 26 அப்பாவி மக்களை கொலை செய்த பயங்கரவாதிகள் இன்னும் ஏன் பிடிக்கப்படவில்லை? அப்போ இது மாதிரியான ஏராளமான கேள்விகள் இருக்குது. இதை எல்லாவற்றையும் ராகுல் காந்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசுவார் இல்லையா? உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த முறை பீகாரில் பாஜக பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்திப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய ஓபிசி வகுப்பை சார்ந்த மக்கள் முழுமையாக பாஜகவை புறக்கணித்தார்கள். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஒரு கண்துடைப்பு நாடகமாக மக்களை ஏமாற்ற தான் போகிறாங்க. இதை மோடி இப்போ சமீப காலத்தில் ஒன்றும் பண்ண போகிறதெல்லாம் இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பெண்களுக்கான ரிசர்வேஷன், இந்த பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடுலாம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதெல்லாம் சும்மா கண்துடைப்பு நாடகம். பாஜகவோ அரசு சித்தாந்தமே பெண்களுக்கு எதிரானது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நல்லா. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு கண்துடைப்பு நாடகமாகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று சொல்கிறார்கள் பீகார் தேர்தலை முன்னிட்டு. பீகாரில் வெற்றி பெற்றாச்சுன்னா அடுத்தப்புறம் இன்றைக்கி வரேன் நாளைக்கு வரேன், எப்படி இந்த 15 லட்சம் ரூபா தரேன், 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னவர் தானே. இப்போ யாராவது நம்புவாங்களா மோடியை? நம்ப மாட்டாங்க. சரி, கிடைக்கிறது கொஞ்சம் ஓட்டுகள் அதிகப்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கண்துடைப்பு நாடகம். அப்போ இதெல்லாம் பேசு பொருளாக மாறும் ராகுல் காந்தி அங்கே இருக்கும் பட்சத்தில், அங்கே போகும் பட்சத்தில். அப்போ அதனால் ராகுல் காந்தியை பார்த்து பயப்படுகிறார்கள். இது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி போகிறதுக்கு முந்தைய தினம் பீகாரில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த மிக முக்கியமான 16 பிரபலங்கள் அவர்களை பாஜக உள்ள இழுத்துட்டாங்க. எப்படி பாஜக இழுக்கும் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? கடந்த 11 வருடமாக பெரும்பாலான மாநிலங்களில் பாஜக எப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. பாஜகவினுடைய எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், காங்கிரஸினுடைய எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், காங்கிரஸினுடைய முதலமைச்சர்களாக இருந்தவர்கள், காங்கிரஸினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், இவர்களெல்லாம் வைத்து தானே பாஜக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. பாஜக என்றைக்கு நேர்மையான வெற்றியை பெற்றிருக்கிறது, அதை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பீகார் தேர்தலையொட்டி 2 தினங்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் ஒரு சிறப்பு கூட்டம் கூட்டியிருந்தது. அதில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஒரே எண்ணுடன் கூடிய வாக்காளர் அடையாள அட்டை பல பேருக்கு வழங்கப்பட்டது அப்படிங்கிறது உண்மைதான், மோசடி நடந்தது அப்படிங்கிறது உண்மைதான், கள்ள ஓட்டு போட்டது அப்படிங்கிறது உண்மைதான், ஆனால் இனி நடக்காது, எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டோம்னு தேர்தல் ஆணையம் சொன்ன செய்தி இருக்கிறது இல்லையா? வாக்கு எந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. விவிபேட்டோடு இணைத்து முழு அங்கே ஒரு கண்கொத்தி பாம்பாக இருக்கணும் அப்படிங்கிற கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பீகார் தேர்தலில் எப்படியாவது இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 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 மிகப்பெரிய கூட்டணியாக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த நேரத்தில் ராகுல் காந்தி இப்போதே அது தொடர்பான பிரச்சாரங்களில் எல்லாம் ஈடுபட்டால் என்ன ஆகும்? ஆனால் மறுபுறத்தில் நீங்கள் பாருங்கள், மோடி என்ன பண்ணுறாரு? பெஹல்காம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடக்குது. அது முடிந்து உடனடியாக என்ன, இந்தியாவிற்கு வந்த பிரதமர் நேரடியாக இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, மன்மோகன் சிங் செஞ்ச மாதிரி. எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை இல்லையா? எதுவுமே பண்ணாமல் நேராக பீகாரில் போயிட்டு என்ன பண்ணார்? நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ மோடிங்கிற ஆள் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி மக்களுடன் பேசுவது, கலந்துரையாடலில் ஈடுபடுவது அப்படிங்கிறது இவர்களுக்கு பயத்தை கொடுத்திருக்கிறது. ராகுலுக்கு தடை போடுகிறார்கள்.
இது இன்டர்நெட்டில் எத்தனை வழக்குகள் ராகுல் மீது போடப்பட்டிருக்கிறது இல்லையா? பல வழக்குகளில் அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது, பல வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ எப்படியாவது ராகுல் காந்தியை முடக்கம் செய்வது, இதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் ஒரு 6 மாதம், பீகாரில் எப்படியாவது வின் பண்ணி ஆகணும். ஏன்னா கடந்த காலத்தில் தெரியும், ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒத்த ஓட்டு பாஜக தமிழ்நாட்டில் பாஜகவை சொல்கிறாங்க, இதே நிலைமை தான் பீகாரில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்படி ஒரு பெரிய கட்சியாக அங்கே வளர்ந்திருக்கிறது? நேர்மையாகவா? மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தா? மக்களுடைய உரிமைகளுக்காக களத்தில் நின்றா? என்றைக்காவது பாஜக மக்கள் நலன் தாண்ட போராட்டங்களை முன்னெடுத்ததாக வரலாறு இருக்கிறதா? கிடையாது, எதுவுமே கிடையாது. அவனுக்கு கலவரம், அவனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் இருக்குது, கலவரம் பண்ணுறது, மதவெறி, இது மாதிரியான விஷயங்களை வச்சு அவன் சர்வைவல் பண்ணிகிட்டு இருக்கிறான். இதான் அவனுடைய திட்டமே இல்லையா? அப்போது பீகாரில் என்ன அப்படின்னா, எப்படியாவது இன்றைக்கு பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறோம், அடுத்த முறை நிச்சயமாக அரியணையில் இருக்கணும், தனி கட்சியாக, யாரும் கூட்டணியில் இருக்கக்கூடாது. நிதிஷ்குமாரெல்லாம் கழட்டி விட வேண்டியதான், வேறு வழி. அது நிதிஷ்குமாருக்கு நல்லா தெரியும், சரியா? இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் காய் நகர்த்துகிறார்கள். அதனுடைய முதல் படியாகத்தான் ராகுல் காந்தியை பீகாருக்குள் அனுமதிக்க கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டது, என்னெல்லாம்ங்கிறது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்து பீகார் தேர்தலையும் அதே மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், இந்தியாவில் தேர்தலை பார்த்து, தேர்தலில் ஜனநாயகபூர்வமாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சி நடக்கணும். ஆனால் அது எங்களால் நாங்கள் அப்படி கிடையாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு தேர்தலை அணுகிற கட்சியாக பாஜகவும் RSSும் இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.